டயபெட்டிக்னால நமக்கு கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல் ஒரு மாதிரி டிங்க்லிங் சென்சேஷனை தான் நம்ம டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதிகப்படியான சுகர் லெவல் நம்ம உடம்புல இருக்கும்போது ஸோ அது மூலிமா நம்மளோட நர்வ் டேமேஜ் ஆகிறதுனால இந்த மாதிரி எரிச்சல் நமக்கு டிங்க்லிங் சென்சேஷன்லாம் ஏற்படும். நம்மளோட உடம்புல அதிகமான இந்த டயபெட்டிக் லெவல் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்வ் டேமேஜ் வந்து ஆகும். மெயினாக வந்து கால் பாதத்தில், பாதங்களில் சரி, கையிலையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்களையும் சரி, இந்த மாதிரி வந்து நர்வ் டேமேஜ் ஆகி அங்கே எரிச்சலுடைய தன்மை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்னா நமக்கு ஒரு மாதிரி மறுத்து போகிற சென்சேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங்காக நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிங்க்லிங் சென்சேஷன், குத்துற மாதிரி பெயின் எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் வந்து டயபெட்டிக் நியூரோபதி நம்ம சொல்லுவோம். நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்கன்னா கூட நல்லா கால் பாதத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதில் ஏதாவது தேங்காய் எண்ணெயோ இல்லைனா விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி வரை தடுக்க முடியும். மெயின் ரீசனே வந்து கால் பாதம் ரொம்ப வறட்சியாகிறது தான் மெயின் ரீசனே. எனக்கு பார்த்தீங்கன்னா கால் கீழேயே வைக்க முடியல, எங்கே நடந்தாலுமே ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஷூ போட்டு நடக்கிற மாதிரியே இருக்குது. எப்பயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெதுன்னு இருக்குது கால் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களோட உணவில் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ போகர் ஆரோக்கியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னா டயபெட்டிக்னால நமக்கு கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல் ஒரு மாதிரி டிங்க்லிங் சென்சேஷனை தான் நம்ம டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதிகப்படியான சுகர் லெவல் நம்ம உடம்புல இருக்கும்போது ஸோ அது மூலிமா நம்மளோட நர்வ் டேமேஜ் ஆகிறதுனால இந்த மாதிரி எரிச்சல் நமக்கு டிங்க்லிங் சென்சேஷன்லாம் ஏற்படும். ஸோ இது எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது, வந்தால் நம்ம எப்படி நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம வீட்டிலேயே வந்து சரி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது எதனால் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது மெயினாக டயபெட்டிக் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சு. டயபெட்டிக் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. ஒரு கிளைசமிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா HbA1cன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு மேலே 9க்கு மேலே, சில பேருக்கு 11, 12 அந்த மாதிரி போகும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது ஆவரேஜாக உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து அபவுட் 250 இல்லை 300 லெவலுக்கு மேலே போகும்போது இந்த மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல அதிகமான இந்த டயபெட்டிக் லெவல் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்வ் டேமேஜ் வந்து ஆகும். மெயினாக வந்து கால் பாதத்தில், பாதங்களில் சரி, கையிலையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்களையும் சரி, இந்த மாதிரி வந்து நர்வ் டேமேஜ் ஆகி அங்கே எரிச்சலுடைய தன்மை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்னா நமக்கு ஒரு மாதிரி மறுத்து போகிற சென்சேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங்காக நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிங்க்லிங் சென்சேஷன், குத்துற மாதிரி பெயின் எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் வந்து டயபெட்டிக் நியூரோபதி நம்ம சொல்லுவோம். மெயினாக அந்த நர்வ் டேமேஜை நம்ம தடுக்கிறது எப்படின்னு மெயினாக பார்க்கலாம். ஸோ டயபெட்டிக் உள்ளவங்க ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே கால் பாதத்தை எப்பயுமே ரொம்ப ட்ரைனஸாக வச்சுக்கூடாது. இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்கன்னா கூட நல்லா கால் பாதத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதில் ஏதாவது தேங்காய் எண்ணெயோ இல்லைனா விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி வரை தடுக்க முடியும். மெயின் ரீசனே வந்து கால் பாதம் ரொம்ப வறட்சியாகிறது தான் மெயின் ரீசனே. அந்த வறட்சியை நம்ம போக்குறதுக்கு எப்பவுமே ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் மாதிரி இருக்கிறது நம்ம பெட்டர். மெயினாக க்ளீனாக இருக்கணும். கால் பாதம் வெளியே போயிட்டு வரோம்னா நம்ம அடிக்கடி கால் கழுவுறது நல்லது. இன்னொன்று அதிகப்படியான ஒரே மாதிரி ஷூஸ் போடுறது, அதிகப்படியான ரொம்ப டைட்டாக ஷூஸ் போடுறது, அந்த ஷூஸ் வந்து சாக்ஸ் போடாமல் போகிறது, ஸ்வெட்ஸ் எல்லாம் உள்ளே அப்படியே இறங்கி அது மூலியமாகவே இன்ஃபெக்ஷனே நிறைய பேருக்கு வந்து கால் பாத எரிச்சல் வரும். டயபெட்டிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாறும். ஷூ போடுறீங்க அப்படின்னா சாக்ஸ் வேர் பண்ணி போடுங்க. அந்த சாக்ஸ் ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டான ரொம்ப ஸ்வெட்ஸ் அதிகமாக உள்ள மாதிரி ஷூஸ் போடாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ரொம்ப இருக்க மாதிரி ஷூஸ் போடுங்க. அதே மாதிரி குஷன் வந்து ரொம்ப சோல் வந்து ரொம்ப குஷன் தான் போடுங்க. சோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான சோல் போடணும்னா எப்பவுமே வந்து குஷன்டு சோல் போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம அழுத்தமும் ரொம்ப கம்மியாக ஏற்படும். ஸோ அது மூலிமா நர்வ் டேமேஜ் தடுக்கிறது நம்ம கம்மி பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒபீஸாக இருந்தீங்கன்னா மெயினாக வெயிட் லாஸுக்கு மெயினாக இது பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஒபீஸாக இருக்கிறனாலையும் டயபெட்டிக் இருக்கிறனாலையும் அது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து இன்னுமே நர்வ் டேமேஜ் படுத்தும். அதனால் ஒபீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபெர்மெண்டேஷனான உணவுகள், அதிகமான சோடா குடிக்கிறீங்க, இல்லை இட்லி தோசைன்னு சாப்பிட்றீங்க, ஃபெர்மெண்டேஷனான உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது என்ன அதுவுமே இன்னும் நர்வ் டேமேஜ் வந்து அதிகப்படுத்தும். உடம்புல ஒரு மாதிரி ஆல்கலிக் தன்மையை வந்து கம்மி பண்ணி அசிடிக் தன்மை வந்து அதிகப்படுத்திடும். ஸோ அதனாலையுமே நமக்கு வந்து பாத எரிச்சல் ஏற்படும். அது மூலிமா நரம்பு டேமேஜும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறது, இந்த மாதிரி சோர் ஐட்டம்ஸ் அதிகமாக கம்மி பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணாவே பெட்டராக இருக்கும். இப்போ எனக்கு பாத எரிச்சல் வந்துருச்சு, எனக்கு பார்த்தீங்கன்னா கால் கீழேயே வைக்க முடியல, எங்கே நடந்தாலுமே ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஷூ போட்டு நடக்கிற மாதிரியே இருக்குது, எப்பயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெதுன்னு இருக்குது கால் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களோட உணவில் பாகக்காய் ஜூஸ் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பாகக்காயை வந்து ஒரு சின்ன 2 பீஸ் போதும். அது சிம்பிளாக எடுத்துகிட்டு ஒரு 50 ml தினமும் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது அது இன்சுலின் லெவல் நல்லா கட்டுப்படுத்தும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எப்சம் சால்ட் நைட்டு படுக்கும் போதோ சரி இல்லை காலையிலையும் சரி வீட்டில் இருந்தீங்கன்னா ரெகுலராக கால் பாதத்தில் நல்லா தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. வெதுப்பான தண்ணியை ஊற்றிட்டு அதில் எப்சம் சால்ட்டை போட்டு ஒரு 20 minutes நல்லா வச்சு எடுத்திங்கனாவே அது நல்லா இனிஷியல் ஸ்டேஜில் அந்த எரிச்சலை நல்லாவே குறைக்கும். கூடவே வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய பிண்ட தைலம்னு சொல்லுவாங்க. இந்த பிண்ட தைலம் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தேன்மலையில் வந்து செஞ்சுருப்பாங்க. இந்த தைலத்தை ரெகுலராகவே இந்த மாதிரி எப்சம் சால்ட் போட்டு காலை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அந்த பிண்ட தைலத்தை வந்து ரெகுலராக மசாஜ் கொடுத்துட்டு நைட்டு படுக்கும்போது கால் பாத்திரங்களை மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக அந்த எரிச்சல் குறையும். இந்த சென்சேஷனும் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நல்லா கால் பாத்திரம் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிண்ட தைலம் யூஸ் பண்ணுங்க. இன்னும் எனக்கு ரொம்ப ஹீட்டாகவே இருக்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னா நீங்கள் வந்து மது எஸ்டிஆதி தைலம்னு கிடைக்கும், இல்லைன்னா பலா அஸ்வகந்தாதி தைலம்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 தைலத்தையுமே யூஸ் பண்ணலாம். இந்த 2 தைலத்தையும் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். உள்ளுக்கு என்ன சார் சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாகக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சூர்ணம் உங்களுக்கு நாட்டு மருந்துகள் கடையில் கிடைக்கும். அதே மாதிரி மரமஞ்சள் சூர்ணமும் கிடைக்கும். ஸோ நெல்லிக்காய் சூர்ணமும் இந்த மரமஞ்சள் சூர்ணமும் 2 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ரெகுலராக சாப்பிட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் மூலமாக வரக்கூடிய இந்த டயபெட்டிக் நியூரோபதி வந்து நல்லா முற்றிலுமே குணப்படுத்த முடியும். அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதோட காம்ப்ளிகேஷனும் வராமல் தடுக்க முடியும். கிட்னியோட காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும். டயபெட்டிக் பெரிஃபரல் ஃப்ரோஷன் சொல்கிற இது மாதிரி எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கு வெறும் நெல்லிக்காய் சூர்ணத்தையும் நம்ம மரமஞ்சள் சூர்ணத்தையும் ரெகுலராகவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்ட பின்னாடி காலையில் நைட்டு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த தாரு ஹரித்ராவும் ப்ளஸ் இந்த மஞ்சளும் ரொம்ப ஆன்டி இன்ஃபெக்ஷனாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்வ் ஷீத் டேமேஜ்லேருந்து தடுக்கும். அதிகப்படியான குளுக்கோஸ் படிமானத்தை வந்து நம்ம குறைக்கும். கூடவே நைட்டு படுக்கும்போது அமுக்குற சூர்ணத்தை பால்லையோ இல்லைன்னா வந்து வெந்நீர்லையோ கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நரம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தனும் கொடுக்கும், நல்ல மன அமைதியும் கொடுக்கும். ஸோ அதனால இந்த பாகக்காய் ஜூஸ் ரெகுலராக எடுக்கிறது, மரமஞ்சள் சூர்ணம் ப்ளஸ் இந்த நெல்லிக்காய் சூர்ணம் எடுக்கிறது, நைட்டில் படுக்கும்போது அமுக்குற சூர்ணத்தை வந்து இல்லை டேப்லெட்டாக கிடைச்சாலும் சரி நைட்டில் படுக்கும்போது அரை டம்ளர் சுடு தண்ணியிலையோ அரை டம்ளர் பால்லையோ கலந்து குடிக்கும்போது நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த நரம்பு ஸ்ட்ரென்த்தனும் கிடச்சி நமக்கு எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்த முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மெயினாக என்னென்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் HbA1c கரெக்டாக 7 கீழே வச்சுட்டே வாங்க. வாக்கிங் போங்க, பொறுமையாக போங்க. எப்பயுமே வீட்டில் வந்து ஒரு சோல் வந்து சாஃப்ட் குஷனாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியே எங்கேயோ போகிறீங்கன்னா கூட சாஃப்ட் செப்பலாக யூஸ் பண்ணுங்கள். மெயினாக வீட்டுக்கு வந்த பின்னாடி நல்லா கால் பாதங்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி எப்பயுமே மாய்ச்சராக வச்சுக்க பாருங்கள். நல்லா அந்த மதியஸ்டியாதி தைலமோ இல்லைன்னா வந்து பலா அஸ்வகந்தாதி தைலமோ இல்லை பிண்ட தைலமோ இதெல்லாம் யூஸ் பண்ணி காலை எப்பவுமே மாய்ச்சராக வச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நைட்டு படுக்கும்போது கம்பல்சரியாக கால் பாதத்தில் எண்ணெய் வச்சுட்டு படுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு படுத்தாவே கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். மெயினாக என்ன மாதிரி உணவுகள் தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிச்ச உணவுகள் நீங்கள் தவிர்க்கணும். புளிச்ச உணவுனா நான் சொன்ன மாதிரி ஃபெர்மெண்டேஷனான உணவுகள், இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றது, அதிகமான சோடா எடுக்கிறது, அதிகப்படியான சர்க்கரை உணவு அதிகமாக சாப்பிட்றது, மெயினாக அதிகமான கார சம்மந்தப்பட்ட உணவுகள் எப்போ அதாவது ஸ்பைசி ஃபுட்டாக சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கனாவே இந்த பாத எரிச்சலை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி டயபெட்டிக் ஃபுட்டுனாவே உங்களுக்கு தெரியும், அதிகமான கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கிறது, நமக்கு வந்து சுகர் கண்டென்ட் கம்மி பண்ணுறது, அதிகமான ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது நெல்லிக்காய் நான் சொன்ன நெல்லிக்காயும் மஞ்சள் எடுத்துக்க போகிறீங்க, கூடவே கொய்யா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெண்பூசணி ஜூஸ் ரெகுலராக சாப்பிடுங்க. நிறைய நார்ச்சத்து உள்ள பழங்கள் எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து ரெகுலராக ஜூஸ் போட்டு குடிச்சு அதுலேயும் மஞ்சத்தூளும் போட்டு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராகவே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவும் லெஸ் கார்போஹைட்ரேட்ஸும் லெஸ் சுகர் லெவலும் எடுத்துக்கோங்க. மெயினாக புளிச்ச உணவுகளும் சரி காரத்தன்மையான உணவுகளும் நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த உணவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.